ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸும் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், பப்ளிக் கிளாஸ். பப்ளிக் அப்படின்னா மற்ற கிளாஸஸ் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணியோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து பப்ளிக் கிளாஸ் அப்படின்றதுனால டெஸ்ட்ன்ற கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், உள்ள ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அவ்வளோதான் இதோட இதில் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அதில் கண்டிஷன்ஸ் ஜஸ்ட் செட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் அதை வந்து ஒரு கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு system.out.println ஒரு லைன்லேயும் ஒரு கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த லைன் கொடுத்துருக்கேன். இவ்வளோதான், ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் எழுதி காட்டுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறது. தியரிட்டிக்கலாக நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இதில் வந்து ஜஸ்ட் ஃபார் லூப், இந்த ஃபார் லூப்பில் ஐ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஐயோட லென்த், அது வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்காக lst1.length அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். லென்த் நமக்கு ஆல்ரெடி தெரியும், திஸ் இஸ் ஜாவான்றது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட 12 இருக்கும் டோட்டலாக. ஸோ அந்த லென்த்ன்ற ஃபங்க்ஷன் ஒன்று எடுக்கிறேன். i++ அப்படின்றது இன்க்ரிமெண்டல். ஒரு முறையே இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஐயோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0லேருந்து தான் இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். இப்போ இருங்க, இதில் ஜஸ்ட் இப்படி இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த lst.length அப்படின்றது 12. ஸோ ஐ வேல்யூ 12க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஐட்ரேட் பண்ணுவோம். ஒன்று 12 ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, ஏன்னா லெஸர் தான் கொடுத்துருக்கோம். இதில் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம் என்னென்னா கேரக்டர் அட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக உள்ளுக்குள்ளே ஐ வேல்யூ கொடுக்குறோம். ஐ வேல்யூன்றது இண்டெக்ஸ் வேல்யூ. இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும். டீன்றது ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ், ஹெச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இந்த லூப் மூலமாக எடுக்கிறோம். இப்போது 0ன்னு வருதுமா, இப்போ நெக்ஸ்ட்டு 1ன்னு வரும் ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இல்லை 2 வரணும். 0 1 2ன்னு சொல்லிட்டு அப் டு நமக்கு 11 வரைக்கும் வரும். இருங்க கரெக்டாக பண்ணுறேன். ஓகே, 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக 12. 0வும் சேர்த்தனா நமக்கு 12 கவுண்ட் வரும். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. திஸ் இஸ் ஜாவா அப்படின்ற கேரக்டருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை கட் பண்ணி கொஞ்சம் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. இப்போது ஒவ்வொன்றுத்துக்கு நேரம் ஒரு வேல்யூ நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூன்னுவாங்க. ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்றது ஒரு லொக்கேஷன். இது 0th பிளேஸில் இருக்கும், ஹெச்ன்றது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும், அதுக்கடுத்தது 3rd பிளேஸு, அதுக்கடுத்து ஸ்பேஸ்ன்றது 4th பிளேஸு, ஐன்றது 5th பிளேஸ், எஸ்ன்றது 6th பிளேஸ். இந்த மாதிரி ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப் டு 11 வரைக்கும் வரும். ஏன்னா டோட்டல் கவுண்ட் வந்து நமக்கு வந்து 12. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நேராக நான் வந்து கொண்டு வர பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பேசிக்ஸ் லெவல்லேருந்து இதை நான் சொல்லித்தரேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்து போகன்றேன் நான். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு நேராக ஒன்று பாருங்க. 0க்கு நேராக டி, 1க்கு நேராக ஹெச், அந்த மாதிரி லாஸ்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 11ல் வந்து இருக்கும். இந்த விஏ மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இண்டெக்ஸ் வேல்யூனா என்னென்னு தெரியும் இல்லையா? 0லேருந்து தான் எப்பவுமே இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகும், அதனால தான் 0. ஓகே, இப்போ நார்மலாக திரும்ப பழைய மாதிரி ஆக்கிடுறேன். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு
பழைய இடத்துல நான் கொண்டு வரேன். இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 0, 1, 2 இந்த மாதிரி ஒன்றுனா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் ஜஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராமில் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட் லைன், பிரிண்ட் வேறு தனியாக, பிரிண்ட் லைன்ன்றது தனியாக. பிரிண்ட் லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போயிட்டு பிரிண்ட் பண்ணும். இங்கே ஜஸ்ட் LST1 அப்படின்றது ஸ்ட்ரிங்கோட நேம். ஸ்ட்ரிங்கோட நேம் கொடுத்துட்டு கேரக்டரட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் இங்கே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோம். ஐன்றது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து தரும். ஃபார் லூப்போட இது வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இப்போது இதை வந்து கம்பைல் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு வந்து ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்றது தான் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு கமாண்ட். ஓகே, எரர் எதுவும் இல்லை, அதனால் இப்போ வந்து கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ கம்பைல் பண்ணுற உடனே கிளாஸ் ஃபைலாக மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஜாவா டெஸ்ட் டாட் ஜாவா இந்த சீன்றது மட்டும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு இப்போ வந்து எல்லாமே டிஸ்பிளேயில் வந்துடும். இன்ஸ்டாலேஷன்லாம் நீங்களே பார்த்துங்க, வேறு ஏதாவது வெப்சைட்டில் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிங்களா வந்துடும். இப்போ நமக்கு தேவையான வேல்யூ பிரிண்ட் பண்ணி வந்துடுச்சு. 0th வேல்யூ பார்த்தீங்கன்னா பிளாங்காக காமிக்குது. ஏன் இது செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே பிளாங்க் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேல்யூ பிளாங்க்னு காமிச்சிருச்சு 0th இண்டெக்ஸ். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ ரீரன் பண்ணுறேன். இப்போ கம்பைல் பண்ண தேவையில்ல, ஒன் டைம் கம்பைல் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் 0th இண்டெக்ஸ் கரெக்டாக T வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு H, செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூக்கு I, இந்த மாதிரி அப் டு நமக்கு 11th இண்டெக்ஸ் வரைக்கும் வரும். இப்போ கவுண்ட் என்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது கவுண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், 12 அப்படின்றது தான் கவுண்டோட வேல்யூ. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த லூப் முடிஞ்ச உடனே கடைசியாக எனக்கு இந்த லென்த் என்னன்றதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கவுண்ட்டுன்றது மேட்ச் ஆகுதா இல்லையான்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். LST1 டாட் லென்த் ஃபங்க்ஷன் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே லென்த் ஃபங்க்ஷன் தான். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே, LST1 டாட் லென்த் ஃபங்க்ஷன் இந்த லூப் முடிஞ்ச உடனே நமக்கு கடைசியாக இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் அங்கே கொடுத்துருக்கோம். இப்போ திரும்பவும் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ரீரன் பண்ணுறேன். திரும்பவும் அதே கமாண்ட் ஜாவா கமாண்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் 12 அப்படின்ற வேல்யூ வந்துடுச்சா. இந்த 12ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற கவுண்ட், எத்தனை கவுண்ட்டு லெட்டர்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த இது எடுத்து கொடுக்குது. ஜஸ்ட் இது சிம்பிள் கிளாஸ். இப்போ பார்த்தவங்க ஈஸியாக இருக்கும். ஒரு கிளாஸ்ன்ற டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் ஜஸ்ட் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாட்டிக் அதெல்லாம் என்னென்னு நீங்கள் மற்றதை பார்த்துங்க. இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன், இவ்வளோ தான் ஜஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இப்போது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம். LST1 அப்படின்றது ஸ்ட்ரிங்கோட நேம். இதை ரிமூவ் பண்ணிடுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும். ஓகே, LST1 அப்படின்றது